ஒரு நடிகர் சொன்னாரு, டிரைவர் பையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்குவீங்களான்னு. கொறடாவாகவே மாட்டி விட்டோம். ஒரு கொடியை தூக்கிட்டு நம்மளால போக முடிஞ்சதா? நாம பட்ட நான் அறிவேன். இரட்டை போர் யானையோடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது வெற்றி கொடி. அது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. மேடைகளில் தனது தீண்டமிழ் பேச்சால் உள்ளங்களை கவர்ந்து இன்று நமது பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி துறையின் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று முத்திரை பதித்து வருபவர். இங்கிருக்கு தமிழ் நெஞ்சங்களை மட்டுமல்ல, கடந்த வாரம் அமெரிக்க திருநாட்டிற்கே சென்று உலக அரங்கில் வாழும் தமிழர்களை தன் தமிழால் கட்டி போட்டு அமெரிக்கா வரை தமிழ் வளர்ச்சி பணிகளை. நன்றிமா, போதுமா, போதும், நேரம் கம்மியா இருக்கு. நன்றி. பெரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, அக்காகளே, தங்கைகளே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் விருகையின் வேங்கைகளே, அடேங்க அப்பா, மாநாடு மாதிரி ஒரு கூட்டம். நினைத்து பார்க்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் சொன்னாரு, டிரைவர் பையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்குவீங்களான்னு. கொறடாவாகவே மாட்டி விட்டோம். அன்பு தம்பி சபரிநாதன் அவர்களே, அவரு கொறடானா சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் வரோம் பாருங்க, ஆன் டைம் கொறடா 5 கால் பாருங்க. எங்க இருக்கீங்க, ஏன் வரல, வா உட்காரு, எல்லாத்தையும் இது பேசு, இது பேசக்கூடாது, அது பண்ணு, இது பண்ணக்கூடாது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக கிடைத்ததை போல ஒரு பாக்கியம் கிடைக்குமா ஒரு பகவான் இல்லையா? அதே போல எங்கள் சட்டமன்றத்திற்கே ஒரு சாரதியாக தம்பி சபரி இருக்காப்புல. அவருடைய தொகுதி இது, அவருடைய மண் இது. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. அவருக்கு பலம் சேர்க்கிற வகையில அனைத்து வேன் உரிமையாளர்களினுடைய சங்கமாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், பல்வேறு வகையான சங்கங்களிலும் கட்டி ஆண்ட இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு தோழர் அன்பு அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள். இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு, என்ன போட்டாலும் திரும்ப ஓடி வந்து இங்க ஒட்டிக்கும். எங்க தலைவருக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு. எல்லா கட்சியில இருந்தும் அவர்கிட்ட ஓடி வந்து நல்ல தலைமைனா அது இவர் தான் வந்துருவாங்க. அப்படி சகல கட்சியிலிருந்து வந்த அத்தனை சகோதர சகோதரிகள், நேரத்தின் அருமை கருதி தனித்தனியா பேர் சொல்ல நினைச்சுக்கணும், அத்தனை பேரையும் உங்கள் பாதம் பணிந்து வருக வருகன்னு வரவேற்று, ஏற்கனவே அம்மா சொன்னதை போல இன்று தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பதவியும் தூக்கி போட்டு விட்டு +2 படிக்கும் போது மாநில அளவுல முதல் மதிப்பெண்கள்ல வர்றதே கஷ்டம். அப்படி வந்து டாக்டர் படிச்சு, டாக்டர் படிக்கிறது அதை விட கஷ்டம். அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணி, யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை விட கஷ்டம், அதையும் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் ஆகி, சரி அதோட விட்டு வரணும், அதையெல்லாம் தூக்கி போட்டு இல்ல நான் சமூக சேவை செய்யணும்னு தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி பின்னால் வந்த மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்னா ஒரு சின்ன மேடையில ஒரு 5 நிமிஷம் பேசுற ஒரு பையனை அடையாளம் கண்டு, என்ன இந்த பையன் நல்லா பேசுறான், இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போகணும், 10 மேடையில் 10 நிமிடம் பேச விட்டதோடு தளபதி முன்னால் எடுத்து போய் சென்று இவர் திறமைசாலி, இவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிற தாயுளம் கொண்ட மாபெரும் மனிதர் மாண்புமிகு அமைச்சர் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை இன்னும் சில மணி நேரத்துல அவருடைய பிறந்த தினம். 100 ஆண்டு காலம் வாழணும்னா, நீ நோய் நொடி இல்லாம வாழணும்னா, தளபதியினுடைய மனசுல இருக்கிற மாதிரி அவர் நினைப்பதையே நடத்தி முடிக்கக்கூடிய சாகசக்காரர். இதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும். அடுத்த 36 மணி நேரத்துக்கு ஒரு 30 கேக் வெட்டிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு அன்பு, பாசம், நேசம். அவரையும் வணங்கி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா மாவட்ட கழக செயலாளர் மட்டுமா, அவர் கூட இருக்கிறது யாரு, வட்ட செயலாளர்கள், அணி பிரமுகர்கள், சகல அணியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. உள்ள நுழையும் போதே இதே விருகம்பாக்கத்துல எத்தனை தொல்லைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஓட்டு கேட்டு போகணும்னு ஆசைப்படுவான் என் தம்பி, விடமாட்டாங்க, அவ்வளவு தொல்லை தருவாங்க. ஒரு கொடியை தூக்கிட்டு நம்மளால போக முடிஞ்சதா? நாம பட்ட நான் அறிவேன். ஏன்னா என்னுடைய வீடு இதே விருகம்பாக்கம் கோட்ரஸ்ல தான் இருக்குது. நாங்க பட்ட பாடி எங்களுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், அப்படி உள்ள நுழையும் போது இரட்டை போர் யானையோடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது வெற்றி கொடி. அது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. அதை சொல்றதா? உள்ள நுழையும் போது நான் இங்க இருந்தாலும் எந்த இடம் எனக்கு தெரியாது, எல்லாமே சின்ன சின்ன இடமா இருக்கும். எங்க அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க, உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி அந்த முதல் படத்தில் இருந்து 1992 இருந்து அப்படியே அலங்கார வளைவு முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒவ்வொரு படத்திலும்
உழைத்து முன்னேறிய ஒரு மாமனிதனுக்கு வைத்திருக்கிற இந்த அலங்கார வளைவை சொல்வதா, அலைகடலென திரண்டு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை சொல்வதா? நாம இந்த தோழர்கள் வருவது மட்டுமல்ல, ஒரு வேலை நாள்ல ₹1 கொடுக்காம இத்தனை சிங்க பெண்கள் கூடி வந்திருக்கிறீர்களே, தாய்மார்கள், தங்கங்கள், உங்களை சொல்வதா? மேல எத்தனை நலத்திட்ட உதவிங்க, எத்தனை மோதிரம் போட்டீங்க? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், படிப்பில் ஜெயித்தால் தளபதி கல்வி விருதுகள், வாழ்வில் ஜெயிக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். குடிப்பகம் நடத்துற கட்சி கிடையாதுங்க, தளபதி பேர்ல படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. அந்த வரிசையில இங்கேயும் மோதிரம் போடுறீங்க. நானா கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா பிறந்திருந்தா பொதுச் செயலாளர் எனக்கும் தங்க மோதிரம் போட்டிருப்பாரு. என் சிஸ்டர்ஸ்கள் சொல்லிருக்கேன், ராசியான கையால மோதிரம் வாங்கியிருக்கீங்கம்மா, நல்லா இருக்குமா அந்த குழந்தை, நல்லா இருக்கும். ஏன்னா மொத்த வாழ்க்கையும் பொது தொண்டுக்காக அர்ப்பணித்து விட்டோம். நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், அண்ணனை பார்க்கும்போது ஓயாம ஓடுவாரு, உழைப்பாரு, வேற சிந்தி உழைக்கிறத பார்த்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல எல்லாம் அந்த பாகம் ஒரு மாநாடு அப்ப அப்படி எகிரி குதிக்கும் போது ஒரு இரும்பு கம்பி குத்தி ரத்தம் கொட்டுது. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற இருப்பாரு, அந்த வெள்ளை பேண்ட்ல அப்படியே ரத்தம் கொட்டுது. வாங்கின ஹாஸ்பிட்டல் போலான்றோம். தளபதி எப்ப வேணா விமான நிலையம் வந்துருவாரு, அங்க வேற கூட்டம் அதிகமாயிருச்சுன்றாங்க. அடுத்து 11 மணி நேரம் வெறும் கர்ச்சிப்பை கட்டி கொண்டு ஓடி ஓடி உழைத்து தளபதியை நல்லபடியாக சென்னைக்கு அனுப்பிவிட்டுதான் மருத்துவமனைக்கு வந்தார் அந்த மனிதர். பொது தொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பனையூர்ல எத்தனை வாட்டி கடுமையான கூட்டம் வந்துடும். 500 பேரும்பாங்க, அங்க போய் பார்த்தா 15,000 பேர் வந்துருவாங்க. அப்பெல்லாம் பல முறை எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கெல்லாம் போன் பண்ணி கெஞ்சோம், சார் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதோ உடனே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம், வரமாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க கொடுத்த அழுத்தம். ஆனா அதே பனையூர்ல எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் இலை விரிச்சு, வாழை இலை விரிச்சு அவங்கள சாப்பிட வச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பேப்பர்லாம் ரோல் பண்ணி எடுத்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்ட பிறகுதான் தன்னுடைய உணவில் கை வைக்கக்கூடிய மனிதர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இதை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். அவர் அப்படி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம், சபரிங்க இறங்கிடுவாரு. எல்லா மாவட்டத்துல அப்புனா எல்லாரும் பூக்கட குமார் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் அவர் வேலை செய்யும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? ஈஸியர் சார் வந்து ஒரு பாட்டில் வைப்பாரு, வாட்டர் பாட்டில் வைப்போம், ஸ்வீட் வைப்போம், நாங்க சாம்பார் வைப்போம். எல்லாரும் வந்த மத்தவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். ஏங்க 2 வாரம் முன்னாடி பனையூர்ல மாற்று கட்சியில இருந்து சேர ஒரு தலைவர் வந்திருந்தாரு. அவரை உட்கார வச்சுட்டு மாண்புமிகு அமைச்சர் நான் ஏஞ்சி நின்றுக்கிட்டோம், அண்ணா நீ உட்காருனான்னு. அவர் சொல்றாரு, 40 வருஷம் ஒரு கட்சியில இருந்த தம்பி, நான் வரும்போது நகர ஒன்றியம் கூட அவங்க இடத்தை விட்டு தர மாட்டாங்க. ஒரு அமைச்சர்கள் நீங்க எழுந்து என்ன ஒரு சாதாரண தொண்டனை உட்கார வைக்கிறீங்களே, டிவிகே மாதிரி ஒரு கட்சி உலகத்துல கிடையாதுன்னு சொன்னாருங்க. அப்படி எங்களை ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்கி அழகு பார்ப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். பாருங்க, என்னப்பா யானையவே கொண்டு வந்துட்டீங்க. இரட்டை போர் யானைகளும் இந்த அரங்கத்திலே இருக்கு. அந்த இரட்டை போர் யானைகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மஞ்சள் சிவப்பு கொடியும் தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய தன்னார்வம் மிக்க இந்த தம்பிகளும் ஒரு சொல் சொன்னா போதும் அப்படியே கட்டுப்பட்டு அலைகடலன வந்து நிற்கக்கூடிய இந்த சிங்க பெண்களும், மேடைதோறும் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளும், தங்க மோதிரம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம பகுதிக்கு ரொம்ப தேவையான தெரியுமா, சின்ன சின்ன சந்தா இருக்கு. ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வராது. என்னுடைய அப்பா, அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு, விடிஞ்சா சேலத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் மாநாட்டுக்கான பயிற்சி பட்டறைக்கு நான் போனோம். தவிச்சு போயிட்டேன். உடனே நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டு போறோம், அட்மிட் பண்றோம். லேசான மாரடைப்பு தான்டா, நீ கிளம்புன்றாரு. எனக்கு மனசு ஒரே 2 மனசு. பொதுச் செயலாளர்கிட்ட வரேன்ட்டேன், போறதா நான் டிவில பாத்துட்டு இருப்பேன்டா, இது நல்ல வாய்ப்பு, போய் பேசு, கொடுத்த வாக்க காப்பாத்துனாரு. நான் போனேன், விடிய விடிய போனேன், மாநாடுல ஏறினேன், பயிற்சி பட்டறையில ஏறினேன், பேசினேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நல்லா தான் இருந்தாலும் மறுநாள் காலையில மறுபடியும் எழுந்து ஒரு மாறு இருக்குன்னாரு, அப்படியே சேர்ல உட்காந்துட்டாரு. 10 போன் அடிச்ச ஆம்புலன்ஸுக்கு, ரூட்டு சொல்ல முடியல, சந்து சின்ன சின்ன சந்து. அப்புறம் பெரும் பாடுபட்டு மருத்துவமனை கொண்டு போனோம். அப்பா இன்னைக்கு என்னோட இல்ல. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மேடைகள் வைத்து நம்ம பகுதிக்காக இலவச ஆம்புலன்ஸை கொடுத்தீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். எத்தனை உயிர்கள் இதுல காப்பாற்றப்படும். இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். எங்களுக்குள்ள எந்த போட்டி பொறாமையும் இருக்காது, எங்களுக்குள்ள எந்த பங்காளியாங்களி சண்டையும் இருக்காது. ஒரே ஒரு போட்டி,
யாரு நல்லது பண்றது நலத்திட்டம் பண்றதுல போட்டி போடுவோமே தவிர பொறாமையில் போட்டி போடாத ஒரு சூரிய வம்சம் படம் பார்க்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்கணும். அது இந்த மேடை தான். இதை பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய நலத்திட்டங்களை நாங்க எதிர்க்கட்சியா இருந்த போது செய்தோம். இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்ட பிறகும் அதை செய்யறோம். அதற்கு ஒரே காரணம், சாதாரண எளிய வீட்டு பிள்ளைய கூட கையை பிடிச்சு தூக்கி விடக்கூடிய ஒரு மனிதர் தான் காரணம். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மத்தவங்களையும் விட மாட்டேன்னு சொல்ற ஒரே மனிதர் தான் காரணம். மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். அவர் உத்தரவிட்டார், பள்ளிக்கூடம் வரவழியில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அவர் கட்டளையிட்டார், கல்வி சான்றிதழ்கள் காசு வாங்கின அந்த கல்ச்சர் அதோடு அடியோடு நிறுத்தப்பட்டன. அவர் கட்டளையிட்டால் காவல்துறையிலேயே சிங்க பெண்கள் சிறப்பு காவல் படை என்று சிறகடித்து பறக்கக்கூடிய புதிய படைப்பிரிவே தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. அவர் ஆணையிட்டார், அது நடந்து கொண்டிருக்கிறது. இனி இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் என பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.